இது மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறு. மாமன்னர் புலித்தேவன் அவர்களுக்கு எத்தனையோ படை தளபதிகள் இருந்தார்கள். ஆனால் மாவீரர் ஒண்டி வீரர் அவர்கள் மட்டும் ஏன் சிறந்த தளபதி என்று சொல்கிறோம் என்றால், வெள்ளைக்காரன் ஒரு சவால் விடுக்கிறான். இந்த ஊரில் சிறந்த வீரர்கள் என்று அவன் தண்டூரா போடுகிறான். வெள்ளைக்காரன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கொண்டு வெள்ளைக்காரன் இருக்கின்ற வெள்ளைக்காரன் இடத்திலேயே போய் குதிரைக்கு சேவகம் செய்வது போல தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு குதிரையை பழக்கி சரியான நேரம் பார்த்து காத்திருந்தார். சரியான நேரம் அமைந்து விட்டது. அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு அவர் அந்த பட்டாக்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இடுப்பிலை சொருவிக்கொண்டு அந்த குதிரையிலே மேலே ஏறுகிறார். நடுவிலே குதிரை கத்தி விடுகிறது. வெள்ளைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான். அப்போது இவர் அந்த பக்கத்தில் இருந்த வக்கிய புல்லில் அவர் ஒளிந்து கொள்கிறார். அதில் கடப்பாறையை வைத்து ஒரு ஆங்கிலேயன் ஒவ்வொரு பகுதியாக அடித்துக் கொண்டே வருகிறான். யாராவது ஒளிந்திருக்கிறார்கள் என்று பார்த்து, அப்போது அந்த கடப்பாறை ஐயா ஒண்டி வீரருடைய கையிலே பட்டு விடுகிறது. அந்த வழியெல்லாம் பொறுத்து கொண்டு அவர் பேசாம அங்கே அமர்ந்திருந்து வெள்ளைக்காரன் போன பிறகு திருப்பி போய் அந்த வெங்கட தகடை அவர் அடித்து விடுகிறார். அடித்த பிறகு பீரங்கி குண்டு அவன் வெள்ளைக்காரன் வச்சிருக்கிறான். அந்த பீரங்கி குண்டு திசையை பார்த்து வைத்திருக்கிறான். அந்த வெங்கட தகடை யார் அடிக்கிறார்களோ அவர்கள் நோக்கி பீரங்கி குண்டு போய் அடிப்பது போல். அப்போது அதற்கு முன்னாடியே ஐயா ஒண்டி வீரர் அவர்கள் அந்த பீரங்கியுடைய திசையை வெள்ளைக்காரன் எங்க அதிகமாக குமிந்திருக்கிறானோ அந்த பகுதியிலேயே அவர் அந்த திசையை திருப்பி வைத்து விட்டு இவர் வந்து அடித்தார். அந்த பீரங்கி குண்டு திசை மாறி வெள்ளைக்காரன் எங்க குமிந்திருக்கிறானோ அங்கே அடித்து வெள்ளைக்கார கும்பல் முழுமையாக அழிந்து போகிறது. அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒத்தையாக போய் நின்று அந்த சவாலை வென்று காட்டியவர் ஐயா ஒண்டி வீரர் அவர்கள்.